வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜிவி. வெல்கம் பேக் டு அவர் சேனல் சவுண்ட் குக்கர். வாங்க இன்னைக்கு கோடை வெயிலுக்கு குளுகுளுன்னு ஸ்பெஷல் சாப்பாடு ஒன்று சாப்பிட போகிறோம். அதுக்கு தொட்டுக்கிய நம்ம மேத்தில் மாங்காய் பறிச்சிக்கலாம். மாங்காய் ஹைட் எட்டலைங்க. தெரியுதா மாங்காய் எட்டுதா பாரு இரு வரையதான் பிடிச்சிக்கோ. பறிக்காத, காய பறிக்காத. எட்லியா? நீ ஓரம் வந்துரு. நீ ஓரம் வந்துரு. நீ மேலே பத்திரம் இந்தா மாங்காய் பறிச்சு எவ்வளோ பஸ் இருக்கு பாருங்க. பெரிய மாங்காய் பார்த்தீங்களா? இங்கே பாரு, வீடியோ போய் புளிக்க போது. வாங்க சாப்பிடலாம். அச்சா இந்த பக்கம் வராதுங்க, அப்படி போங்க. அந்த பக்கம் வாங்க. அப்படியே இதெல்லாம் அப்படியே ஒரு தடவை காமிச்சிருங்க. ஏய், புளியாங்காய் இருக்கு, புளியாங்காய் வச்சுக்கோ. இவ்வளோ பில்டப்போட என்னடா சாப்பிட போகிறாங்க மாங்காய் புளியங்கெல்லாம் வச்சு அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஐஸ் பிரியாணி சாப்பிட போகிறாங்க. ராத்திரி சாதம் மீந்துருச்சு, அதில் வடித்த தண்ணியை ஊற்றி வச்சு வெங்காயம் மாங்காய் துவையல் எல்லாம் தொட்டுக்கையாக வச்சுருக்கேன். எங்கள் வீட்டு பின்னாடி புளிய மரத்துக்கு கீழே உட்காந்து தான் சாப்பிட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 12:43 ஆயிடுச்சுங்க. இப்போ தான் மதியானம் சாப்பாடு சாப்பிட போகிறோம். வெயில் சுரியல் அடிக்குது. அதுக்கு ராத்திரியே சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சாச்சு. தயிர், பச்சை மிளகா, பிரண்டை துவையல், வெங்காயம். இப்போது புளிக்க மாங்காய் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ராத்திரியே சாதம் மீந்ததில் நம்ம சாதம் வடித்து மீந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணியை எடுத்து ஊற்றி ராத்திரி ஃபுல்லாக ஊற வச்சிங்கன்னா காலைல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வெறும் தண்ணி ஊற்றுறதுக்கு நம்ம வடித்த தண்ணி ஊற்றினா அவ்வளோ நல்லாயிருக்கும். கை பத்திரம் சின்னதாக கட் பண்ணுறதானே. ஒரு பீஸ் ஃபுல்லாக வச்சாரு, நல்லாயிருக்கும். கட் பண்ணிடு. உப்பு போட்டா எதுவுமே போடணும். சரி போடு. இரு பாரு, டேக் ஆக்ஷன். ஆரம்பிக்கலாமா? தயிர் ஃபஸ்ட்டு. தயிர் மொத்தம் சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். அப்போதான். அப்புறமா உப்பு. இந்த பழையதுக்கு உப்பு சேர்த்துக்கிறோங்க. உப்பு சுத்தமாக பத்தலை, தான் மொத்தத்தையும் சேர்த்துட்டேன். பிரண்டை துவையலுக்கும் பழையதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. சாப்பிட ஆரம்பிக்கலாம். வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். வெயிலுக்கு புளிய மரத்துக்கு கீழே உட்காந்து பழையது சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த யாரு வில்லேஜ் குக்கிங் சேனலில் சொல்கிறத நினச்சி நானே தான் சொல்கிறேன். பிரண்டை துவையலுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க அல்டிமேட். மாங்காய் எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. பழையதுக்கு புளிப்பாக மாங்காய் பாருங்க. ஒரு பீஸ் அப்படி எடுத்து பல்லு கூசுதுங்க. அடுத்து முக்கியமான ஆள் பச்சை மிளகா. இப்போ பாருங்க, ரொம்ப காரம் இல்லை, பரவாயில்ல. நல்லா குளிர்ச்சியாக இருக்குங்க. இந்த வீடியோ எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே நானும் எங்கள் வீட்டுக்காரரும் அந்த பழைய ஒரு வழி ஆக்கிட்டோங்க. ஆனால் காலி ஆகிடுச்சு. எங்கள் வீட்டு பின்னாடி ரொம்ப நிழலாக இருக்குங்க. நாங்கள் சம்மர் டைம்லலாம் மோஸ்ட்லி இங்கே தான் உட்காந்து சாப்பிடுவோம். பிடிக்கணும் மாதிரி மாடி வயிறு இருந்துச்சு. ஈச்சம்பழம் மரத்துக்கெல்லாம் தண்ணி வீடியோ போடும்.
இப்போ முத்துன முருங்காலாம் அறுத்துடலாங்க. நிறைய முத்தி போயிருக்கு. ஒரு 6-7 முருங்காய் முத்தி போயிருந்ததுங்க. அதை அறுத்துட்டோம். எங்கள் வீட்டு பின்னாடி வந்து ஈச்சம்பழம், பேர்ச்சம்பழம்னு சொல்லுவாங்க. அந்த மரம் இருக்குது. சாத்துக்குடி மரம் இருக்குது. இதெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு நாள் வீடியோவாக எடுத்து போடுறேங்க. முருங்காலாம் எல்லாம் பறித்து வச்சுக்கிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் நல்லா பண்ணுறீங்கன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்படியே எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. சவுண்ட் குக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கள் வீட்டில் இருக்க எல்லா மரத்தையும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோவில் காமிக்கிறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டோட மெனு வந்து பழையது தாங்க. நாங்கள் சாப்பிட்டோம். குழந்தைங்களுக்கு வேறு சமைச்சு கொடுத்தோம். 1 மணி ஆயிடுச்சுங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் மசூதி இருக்குது. அதனால் அவங்க 1 மணிக்கு கரெக்டாக ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. வெயில் டைமில் பழையது எடுத்துக்கோங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப குளிர்ச்சிங்க. பழையது சாப்பிடாமல் இருக்காதீங்க. நீங்கள் பச்சை மிளகா இதெல்லாம் வச்சுக்கலனாலும் வெறுமனே தயிர் ஊற்றி பழையது சாப்பிட்டிங்கன்னா இப்போ அடிக்கிற வெயிலுக்கு உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. இந்த சிக்கன் பாக்ஸ்லாம் வராமல் தடுக்கும். கண்டிப்பாக பழையது அவாய்ட் பண்ணாதீங்க. ஐஸ் பிரியாணி ரொம்ப நல்லது. பாய் பாய்.